சப்ளிமெண்ட் இல்லாம மசில் பில்ட் பண்றதுல இன்னைக்கு நாள் 12. இன்னைக்கு வழக்கத்துக்கு மாறா பொறுமையா 8 மணிக்கு தான் எழுந்தேன். அதுக்கு காரணம் காலையில மழை செம்மையா அடிச்சிட்டுருந்தான். மழையாவது ஏதாவதுன்ட்டு ஜிம்முக்கு பூந்தடிச்சுட்டு போயிடலாம் தான் பார்த்தேன். ஆனா நம்ம கிளைண்ட் பல்பொடி பொறுமையா 8 மணிக்கு வாங்கன்னு சொன்னதுனால திரும்பி போத்திட்டு படுத்துட்டேன். கிளம்புற கேப்ல 2வது கிளைண்ட் மதியம் போல தான் வருவாரு. மதியமே போயிடலாமான்னு கேட்டாரு. சரி ரைட்டு. காலைல வர சொன்ன பல்பொடியை அவர் மண்டையை கழுவி மதியம் வர சொல்லிட்டேன். சரி முதல் டாஸ்க்கா சமையல முடிச்சிடலான்ட்டு தாலு காய்கறி விசில்ல வச்சுட்டு விசில் வர்ற கேப்ல கேனை தூக்கி ஃபனல்ல வச்சுட்டு புரோட்டீனுக்கு 5 முட்டையை உடச்சு பேன்ல போட்டு முதல் டாஸ்க்கை முடிச்சிட்டேன். அப்புறம் நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு கறி கடைக்கு போலான்னு வெளியேட்டி பார்த்தா அடங்க இந்த வெயிலையும் கறி கடைக்கு போகணுமான்ட்டு குழம்பிக்கிட்டே 4 கிலோ கறி வாங்கிட்டு வீடு திரும்பிட்டேன். என் 2வது கிளைண்ட் சொன்னேன் இல்லையா, அவருக்கு ஏதோ வேலை இருக்குன்னு கதை கொடுத்துட்டாரு. சரி நம்ம பல்பொடியாவது கூட்டு ஜிம்முக்கு போலான்னு பார்த்தா அவருக்கும் ஏதோ வேலை இருக்குதான். அப்புறம் நம்ம மட்டும் எதுக்கு ஜிம்முக்கு போகணும்ட்டு இன்னைக்கு ரெக்கவரி டேவா எடுத்துக்கிட்டேன். அப்புறம் இன்னைக்கு நம்ம வெளியே போறதா ஒரு வேலை இருந்தது. சரி தெம்பா இஞ்சி டீ குடிச்சிட்டு போலான்னு பார்த்தா பழைய பாலா கொடுத்துட்டானுங்க. ரைட்டு. அப்புறம் நம்ம வண்டியை பட்டி நம்ம ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயாச்சு. இன்னைக்கு வெளியே போறோம் சொன்னேன் இல்லையா, நீ நம்ம ஃப்ரெண்டு அக்காக்கு பர்த்டே. அப்படியே கேக் கட்டிங்லாம் முடிச்சுட்டு எல்லாம் அசம்பிள் ஆனதுக்கு அப்புறம் எல்லாரும் கேட்கற கேள்வி அவரும் கேட்டாரு. அப்புறம் தம்பி லைஃப்ல என்ன பண்றீங்கன்ட்டு முன்னாடி உட்காந்து கேள்வி கேட்பீங்கன்ட்டு நான் நேக்கா பக்கத்துல உட்காந்துட்டேன். அப்புறம் எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டு வெட்டி கதை பேசி பத்திரமா வீடு போய் சேர்ந்தாச்சு.